ஜனவரி 12, 2025 வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 334 எழுத்தாளர் ஸ்ரீதர் நாராயணனின் புத்தக விமர்சன கட்டுரை புதிர் பாதையினூடே ஒரு புனைவு பயணம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஒரு கதை அதனை எழுதியவரை விட்டு வாசகனை நோக்கி நகரும் வேளையில் அக்கதையின் ஆத்மா தன்னை நிகழ்த்தி கொள்கிறது என்கிறார் நகுல் வசன். கேட்பதற்கு ஏதோ புரிவது போலவும் அதே சமயத்தில் புரியாதது போலவும் இருக்கிறது. மேற்பட்ட வாசகம் இந்த தொகுப்பில் இருக்கும் கடவுளும் கேண்டியும் என்கிற கதையில் இடம் பெற்றிருக்கிறது. பார்த்தவுடன் வாசகர்கள் தாவி குதித்து தாண்டி ஓடும் பாண்டி ஆற்றத்து கட்டங்கள் போலத்தான் நகுல்வசனின் புனைவுகள் சுவாரஸ்ய முகப்புகளை கொண்டிருக்கின்றன. ஆனால் அவை சட்டென உப்பரிமான தோற்றம் கொண்ட புதிர் பாதைகளென மேசஸ் நம்மை வெவ்வேறு திசைகளில் செலுத்துகின்றன. திரும்பும் இடங்களெல்லாம் புதிய வாசல்களை கொண்டு வளைந்து வளைந்து செல்லும் புதிர் பாதைகள் கதை சொல்லிகளுக்கும் வாசகர்களுக்கும் ஓர் உணர்வு மயமான ஒப்பந்தம் அமைய வேண்டி இருக்கிறது. ஆயுர்வேத பத்திரிகை ஒன்றை நடத்தி கொண்டிருக்கும் கந்தசாமி பிள்ளை ஒரு கால நாவிற்கு 1940களின் நாணயம் 1.5 பைசாவிற்கு சற்றே கூடுதலான மதிப்பு கொண்டது. கணக்கு பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் அவருக்கு கடவுள் பிரசன்னமாகி விடுகிறார். அவ்வளவே ஆன விவரணையுடன் புதுமை பித்தனுக்கு தனது புனைவு வெளியில் கடவுளை ஒரு கதாபாத்திரமாக்கி விட முடிகிறது. அதை வாசகர்களாகிய நாமும் அப்படியே ஏற்றுக்கொண்டு கதைக்குள் புகுந்து விடுகிறோம். நம்பிக்கை மாறுபாடோ பாரபட்ச கண்ணோட்டமோ எதுவும் இல்லாமல் பிள்ளையவர்களின் அனுபவத்திலிருந்து அவருடைய கடவுள் பிம்பத்தை நாமும் ஒற்றி எடுத்து அனுபவித்து ரசித்து சிரித்து வைக்கிறோம். உங்களுடன் எல்லாம் கூட இருந்து வாழ முடியாது என்று ஒட்டுமொத்த மனிதர்களை பற்றியும் அங்கலாய்த்து விட்டு மறைந்து போன கடவுளை விட அவருடன் சமத்காரமாக பேசி ஜீவிய சந்தாவை வசூலித்து விடும் கந்தசாமியை விட ஊருக்கு போய்விட்ட தாத்தாவை கேட்டுக்கொண்டே எழுந்திருக்கும் குழந்தையிடம் ஒரு மகத்தான உணர்வு புள்ளியை பொதிந்து வைக்கிறார் புதுமை பித்தன். பிள்ளைக்கு வரும்படி ஒரு ஜீவிய சந்தா என்றால் நமக்கு வரும்படி அந்த கதையின் அங்கதமும் வாசிப்பு சுவையும் தத்துவ புலங்களும் இது போன்ற உணர்வு மையங்களும். 1940களில் கட்டிய ஆயுர் சந்தாவிற்கு இன்று வரை ஒரு சஞ்சிகையும் கிடைக்க பெறாத கடவுள் கந்தசாமி பிள்ளையின் ஆயுர்வேத கட்டுரை ஒன்றை தேடி பிள்ளையவர்களின் பேரனின் முன்பு அதே பிராட்வே எஸ்பிளனேட் சந்திப்பில் பிரசன்னமாகிறார். இம்முறை இந்த எஸ்பிளனேடு சந்திப்பு பாஸ்டனில் இருக்கும் எஸ்பிளனேடு ஆற்றின் ஓரமாக இருக்கிறது. பேரப்பிள்ளையான கந்தசாமி அமெரிக்க சூழலுக்கென கேண்டி மெய்நிகர் கணினியல் சஞ்சிகை நடத்துகிறான். படைப்பு கடவுளுக்கென புதிய படைப்புலகங்கள் திறக்கின்றன. கதாசிரியர் நகுல்வசனை நாம் சென்றடையும் முன்னர் ஓர் இலக்கிய விரிவுரையாளரின் பெருநிழலை நாம் கடக்க வேண்டி இருக்கிறது. நுட்பங்கள், உத்திகள், பாணிகள் என்று திறமைமிக்க இலக்கிய வித்தகரின் உலகு அது. புதுமை பித்தனின் 3ஆம் தலைமுறை கதை சொல்லிகளென செயற்கை நுண்ணறிவை கொண்டு சினாப்டிக் நிகழ்வுகளை உணர்வு பூர்வமாக விவரித்து கணினியையும் கண்ணீர் மல்க வைக்க முடியும் என்கிறார் நகுல்வசன். நியூரோ மேப் வழியே கடவுளின் நினைவு அடுக்குகளை படம் பிடித்து அவருடைய உயிர்த்தெழலை அதன் வழியே அவர் கொள்ளும் விளைவை காட்சிப்படுத்துகிறார் கதாசிரியர். தாத்தா கந்தசாமி பிள்ளையுடன் தத்துவ விசாரம் நிறைவு கொள்கிறது. விடை பெற்று சென்ற கடவுளுக்கு பேரன் கேண்டியின் VR வர்ச்சுவல் ரியாலிட்டி சோதனைகள் வழியே அவருடைய விளைவுகள் நிறைவு கொள்கின்றன. கேண்டி ஜாகிரதையாக தாத்தாவின் நண்பருக்கென ஆண்டு சந்தாவை மட்டும் பற்று வைத்து கடவுளுக்கு நல்ல மனுஷன் என்று சான்றிதழ் அளிக்கின்றார். தமிழ் இலக்கியத்தின் ஒரு சிறந்த புனைவை அதன் உணர்வு புள்ளிகளின் தாக்கங்களை அடையாளப்படுத்தி அறிவியல் புனைவு வெளியில் அதற்கென ஒரு நீட்சியை உருவாக்கியவர் அடுத்து செயற்கை நுண்ணறிவு நுட்பங்கள் கொண்டு இறைவர்கோர் பச்சிலை சிறுகதையில் டி. ஜானகிராமனை பற்றி கொள்கிறார். செவ்வியல் சங்கீதத்திற்கான அடிப்படைகளை கணினிமயமாக்குவதோடு பாடகரின் மனோதர்ம கூறுகளை இணைத்து கச்சேரி செய்யும் AI பாடல்கள், AI பாட்ஸ் என்று சுவாரஸ்ய களம்.
மெல்ல மெல்ல மணி ஐயர், அரியக்குடி ராமானுஜர், முசிறி சுப்பிரமணியம், மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் என்று பிரபலங்களின் பிரத்யேக நுணுக்கங்களை தீஜாவின் பாணியில் ஆங்காங்கே அலாதியான வர்ணனை வடிவங்களில் தூவிக்கொண்டு வருகிறார். கார்குச்சியாரின் பிர்காவை பற்றிய குறிப்புடன் கணினியுடனான விவாதம் அப்படியே அறிவியல் புனைவு வெளியில் நம்மை நேரடியாக இறக்கிவிட்டு விடுகிறது. நல்ல குரல் வளமும் திடமான சாகித்ய பாடமும் ஸ்வர பிரஸ்தாரங்களில் தீர்க்கமும் ராக லட்சணங்களின் பூர்ண ஞானமும் இன்னமும் பல சங்கீத நுணுக்கங்கள் கைவர பெற்றிருந்தாலும் பிரபாகமென நிகழும் பாடலுக்கென ஒரு தருணம் அமைய வேண்டி இருக்கிறது. சங்கரனின் பிழச்சுடேவையும் வதசியதி அஷ்டபதியையும் அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கேற்ப ஆசிரியர் அமைத்து வைத்திருந்ததை வாசிக்க நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த மனோதர்மத்தை தேடி செல்கின்ற சிஷ்யனுக்கு ஒரு சிறு உபதேசம் என மோகமுல் பாபுவை உதாரணமாக காட்டுகிறார் சங்கரன். பாரம்பரிய செவ்வியல் கலைக்கும் முன்னேறி பாய்ந்து செல்லும் தொழில்நுட்ப பிரவாகத்திற்கும் யாவருக்கும் ஒரு பச்சிலை கொண்டு பூஜிக்க வேண்டும் என்ற திருமூலரின் கூற்றை கொண்டு வழிபடுகிறார் ஆசிரியர். சங்கரன் தன் அகத்தில் ஒலிக்கும் ஆதார ஸ்வரத்தின் ரீங்காரத்துடன் இசைக்கு நெக்குருகி நிற்கும் மனைவியிடம் திருமந்திர வரிகளை முணுமுணுத்தபடி அமைதியை அடைகிறார். அந்த கதையில் ஒரு சிறிய வரியில் கைகளால் கடிதம் எழுதுவதில் இருக்கும் அலாதியான சுகம் பற்றி வருகிறது. அந்த புள்ளியை அப்படியே விவரித்து கொண்டு அறிமுனை போட்டி நம்பர் 500 சிறுகதையில் 4 பகுதிகளாக அறிவியல் நுட்பங்களின் கார்னிவல் ஒன்றை நிகழ்த்துகிறார் நகுல் வசன். அதிவேக கணினி திறன் மானுடத்தை விஞ்சி பூமியை கையகப்படுத்திய ஒரு காலத்தில் நுண்கிருமி தாக்குதல்களை வெற்றிகரமாக எதிர்கொண்ட போதிலும் ஒரு எதிர்பாராத அபாயம் ஒன்று கலந்து கொண்டிருப்பதை சுட்டி காட்டுகிறது. அதிவேக கணினிகள் அதிகாரத்தை முழுமையாக கைப்பற்றி கொண்ட காலத்தில் மூளைத்திறன் எனும் நுட்ப வேறுபாட்டிற்காக மானுடத்தனத்தை ஒரு அடையாளமாக மட்டும் கொள்ள அதன் பக்க விளைவாக பறந்து விரியும் கற்பனை வெளி எனும் வலுவை சீர் செய்வதாக முடிகிறது அந்த கலை. பாரம்பரிய கர்நாடக சங்கீத மரபு, தமிழ் இலக்கிய நுகர்ச்சியின் கிளத்தல்கள் இவற்றின் பின்னணி கொண்ட கதை மாந்தர்களை கொண்டு அறிவியல் புனைவு வெளியில் சஞ்சரித்து கொண்டிருந்த நம்மை முற்றிலுமான வேறொரு அனுபவத்திற்குள் ஆழ்த்துகிறது. ஊப்பிங் பை ஒரு அமெரிக்க குடும்பத்தின் வாழ்க்கையை பற்றி இவ்வளவு அசலான யதார்த்தத்திற்கு மிக நெருக்கமான பதிவாக அமைந்திருந்தது. நேரடி இந்திய புனைவுகளில் இது ஒரு குறிப்பிடத்தக்க முயற்சி. பெக்மன் தம்பதியரின் வாழ்வில் ஒரு முக்கியமான காலகட்டம் அது. பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லவிருக்கும் மகனுடனான அவர்களுடைய நினைவு தொகுப்பு. மகனுடைய 18வது பிறந்த நாளை சாக்காக வைத்து தனக்கு பிடித்த இசைத்தட்டுகளை ஆடம்பரமான விலைக்கு தந்தை வாங்கி வருகிறார். இப்படித்தானே பிள்ளைகளை முன்னிறுத்தி அவர்களை மையப்படுத்தி பெற்றோர்கள் தங்கள் வாழ்க்கை சக்கரத்தை சுழல விட்டு கொண்டிருக்கிறார்கள். கிம்மிக்கு பிடித்தமான ஊப்பிங் பை சமைக்கும் போது அது சரியாக வர வேண்டும் என்று சாரா தெய்வங்களிடம் வேண்டுதல் வைக்கின்றார். ஏனோ அவருடைய வேண்டுதல்களுக்கு அவை செவி சாய்க்கவில்லை. கதையின் இறுதியில் சாராவிற்கே உண்டாகும் ஊப்பின் பைக்கான ஏக்கத்தையாவது அந்த தெய்வங்கள் மனமிறங்கி தீர்த்து வைக்கட்டும். ஒரு கொடூர வன்புணர்வு அசம்பாவித்த மன நெருக்கடியிலிருந்து மீண்டெழும் மன போராட்டத்தில் நிஜ குற்றவாளியை கண்டுபிடிக்கும் உறுதியுடன் தன்னை நடத்தி செல்லும் ஜென்னியின் அனுபவ பயணமாக இருக்கிறது நிஜத்தின் நிழல். எதிர்பாரா தருணத்தில் தன்மீது பாய்ந்து மிருக பலத்துடன் ஆக்கிரமிக்கும் ஒருவனை எதிர்த்து நிற்கும் அந்த தருணத்திலேயே ஜென்னியின் போராட்டம் தொடங்கி விடுகிறது. மோசமாக தாக்கப்பட்டு நினைவில் இழப்பதற்கு முன்பு அந்த குற்றவாளியின் அடையாளங்களை நினைவில் தொகுத்து கொள்ள முயல்கிறாள். அந்த கோர சம்பவத்தின் அருவெருப்பான மன பாதிப்புகளையெல்லாம் கடந்து போலீசார், வக்கீல்கள், கோர்ட்டார் என்று பல அமைப்புகளின் சட்ட நடைமுறைகளில் திடமான பங்கெடுத்து குற்றவாளிக்கான தண்டனையை பெற வைக்கிறார். ஆனால் ஜென்னியின் பயணம் அங்கே முடியாமல் மற்றொரு திருப்பத்துடன் தொடர்கிறது. இம்முறை குற்ற உணர்ச்சி மிகுந்த மனப்போராட்டத்தின் வழியே ரயில்கள் ஓடாத பழைய இருப்பு பாதையில் ஓடிக்கொண்டிருக்கும் ஜென்னியின் பாதையின் இறுதியில் என்றாவது ஒரு விளக்கொளி எழக்கூடும். அந்த விளக்கொளியின் பின்னரும் ஒரு கரிய நிழல் படிந்து கொண்டிருக்க கூடும்.
காந்தியின் வாழ்வு அனுபவங்களை பற்றி நாம் அறிமுகமாவதற்கு முன்பே அவரை பற்றிய மகாத்மா என்கிற பிம்பம் நம்மை பற்றி கொண்டு விடுகிறது. ஆனால் அவரை ஒரு மனிதனாக அணுகி அந்த வாழ்வு அனுபவங்களை நாம் உன்னிப்பாக படிக்கும்போது சராசரி நிலையிலிருந்து உன்னதத்தை எட்டி பிடிக்கும் ஓர் லட்சியவாத தத்தளிப்பை காண முடியும். தன் அன்னைக்கும் மனைவிக்கும் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளும் மனிதன் அந்த எளிய வாக்குறுதிகளிலிருந்து பிறழாமல் இருக்க அவர் கடைபிடித்த நிலை உறுதியின் வீச்சு இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஆணிவேராக நிலை பெற்றது. டாக்குமெண்ட்ரி தரவுகளை கொண்டு அகப்போராட்ட புள்ளிகளை கட்டமைத்து எழுதிய நுட்பமான வரலாற்று பதிவு இவன் மனிதன். ஒரு புனைவு நீட்சியாக அல்லது பக்க விளைவாக மற்றொரு புனைவை உருவாக்கும் புதிர் பாதை விளையாட்டின் இன்னும் ஒரு வடிவம் வழி அனுப்புதல். பதாகை பத்திரிகையில் சம்பவம் என்கிற குறுங்கதை சட்டகத்தில் சிக்கந்தர் வாசி என்கிற எஸ். சுரேஷ் எழுதிய ஹவுடா கதையின் இழைகோடாக நிகழ்கிறது வழி அனுப்புதல். ஹவுடாவிற்கு முற்றிலும் வேறான சூழல்களின் பின்னணி, கதை மாந்தர்கள், மனநிலைகள் என நிகழ்கிறது வழி அனுப்புதல். இடையில் ஒரு புள்ளியில் இரு கதை சொல்லிகளும் ரயில் பிளாட்பாரத்தில் நிகழும் ஒரு அசந்தர்ப்ப சம்பவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும் பொருட்டு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கால்பந்து போட்டியின் மீது கவனத்தை திருப்புகிறார்கள். ஆனால் அந்த சம்பவத்தின் பாதிப்பு அவர்களுக்கு இருவேறு மனநிலைகளை அளிக்கிறது. சமூக ஊடகங்களில் தங்கள் சுய அனுபவங்களை சுவாரஸ்ய துணுக்கு தெரிப்புகளிலிருந்து ஒரு கேம்ப் ஃபயர் களியாட்ட கூடலில் சுற்றி அமர்ந்து கொண்டு சேர்ந்து உருவாக்கும் கேளிக்கை புனைவுகள் வரை பல வகையில் உருவாகி வருவதை காண முடிகிறது. மேலும் செயற்கை நுண்ணறிவு செயலிகள் கொட்டி செல்லும் அரைகுறை பிரதிகள் மலிந்த நவீன காலத்தில் புனைவெழுத்தின் எல்லைகளை நகுல்வசன் அனாயாசமாக விரித்து கொண்டு செல்கிறார். வருங்கால குவாண்டம் கணினிகளின் அதிவேக செயல்பாடுகளின் நுணுக்கங்களை புதிய கலை சொற்கள் கொண்டு அழகு தமிழில் விவரிக்கும் ஒரு கோடியிலிருந்து ஒரு நவீன கவிதையை திறக்கும் நுண்ணிய புள்ளியை விளக்கி காட்டும் மற்றொரு கோடியின் படைப்பூக்க நிலைக்கு பாயும் நகுல் வசனின் விஷய ஞானம் அபரிமிதமானது. 7 கதைகளை கொண்ட இந்த சிறிய தொகுப்பு நகுல் வசன் அமைக்கும் புது பாதைகளூடே ஒரு சிறந்த புனைவு பயணத்தை நமக்கு அளிக்கின்றது. நூல் கடவுளும் கேண்டியும் அண்ட் பிற கதைகள். விலை ரூபாய் 140. ஆத்தர் நம்பி கிருஷ்ணன். பப்ளிஷர் யாவரும் பதிப்பகம். பப்ளிஷ்ட் ஆன் 2024. தொலைபேசி 9042461472. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எழுத்தாளர் ஸ்ரீதர் நாராயணன். அறிமுகம். எழுத்தாளர் ஸ்ரீதர் நாராயணன் கடந்த 15 ஆண்டுகளாக தமிழ் புனைவுலகில் தொடர்ந்து பங்காற்றி வருவதுடன் கவிதை, மொழிபெயர்ப்பு போன்ற தளங்களிலும் தடம் பதித்துள்ளார். அறிப்புனை சிறுகதை போட்டியில் இவர் 2008 எழுதிய முதல் சிறுகதை ரசவாதம் எழுத்தாளர் ஜெயமோகனின் தேர்வில் பரிசு பெற்றது. சொல்வனம், பதாகை, தமிழினி போன்ற இணைய பத்திரிகைகளிலும் ஆனந்த விகடனிலும் பல சிறுகதைகள் எழுதியுள்ளார். சென்னை நகர சிறுகதை போட்டியில் முதல் பரிசு வென்றதுடன் 2019 இவரது முதல் சிறுகதை தொகுப்பான கத்திக்காரன் மூத்த எழுத்தாளர் இரா முருகன் அவர்களின் முன்னுரையுடன் வெளியானது. அம்மாவின் மதில்கள் என்ற சிறுகதை தொகுப்பும் வெளிவந்துள்ளது.